மறுபிறவி உண்மையா? இறந்து போனோம்னா திரும்ப எந்திரிச்சு வர முடியுமா? அப்படியும் இல்லைன்னா நம்மளோட உடலை வச்சு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா அந்த உடலை யூஸ் பண்ணி திரும்ப நமக்கு உயிர் கொடுத்து எந்திரிக்க வைக்க முடியுமா? அப்படி எந்திரிக்க வச்சோம்னா அது ஒரு மறுபிறவியா தான் இருக்குமா? அப்படியே மறுபிறவியா இருந்தாலும் அதுல ஏதாச்சும் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எனக்கு உண்டான ஒரு ரிசர்ச்சை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா நம்ம இறந்து போறோம், சரியா? நம்ம இறந்துருவோம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஒவ்வொரு மதத்திலயுமே ஒவ்வொரு மாதிரி அந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்கும். சொர்க்கம் நரகம் அப்படியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு இடமா இருக்கலாம், இன்னொரு வாழ்க்கையா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளோட ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆத்மா மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் சொல்றாங்க. இருக்கட்டும், இந்த உயிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இப்போ நமக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. மூளை அப்படிங்கிறது ஒரு ஆர்கன், சரியா? பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன். அது ஒரு பிரெயின்ல மெமரி ஸ்டோர் ஆகுது. அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது எதையுமே நம்மளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைதானே? அதே மாதிரி தான் நமக்கு இதயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கன் இருக்கு, ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த ஒரு ஆர்கன்ல உயிர் எங்க இருக்கு? உயிர் அப்படின்னா என்ன? இப்போ நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பேரு உயிர் தானே? சரி, ஓகே, உயிர் இருக்கிறதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரி, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது சடனா நின்றுச்சு, நானே செத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூமெண்ட்ல இவரோட உயிர் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிஞ்சா அது ஒரு மறுபிறவி தானே? சரி, ஓகே, இப்போ நான் இறந்து போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப உயிர் தெளிந்திருந்தேன்னா அது மறுபிறவியா இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ லக்குல அவரோட உயிர் போயிட்டு வந்துருச்சு, தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆக்சுவலாவே உயிர் போனதுக்கு அப்புறமா பல வருஷங்கள் கடந்து திரும்ப உயிரை கொடுக்கும் போது அது ஒரு மறுபிறவியா தானே இருக்கும். அந்த ஒரு மறுபிறவி சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலயுமே இருக்குதா இல்லையா? சோ அப்படி சாத்தியமா இருக்கிற இன்னொரு முக்கியமான மறுபிறவி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரிசர்ச்சோட பேரு கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த ஒரு ரிசர்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கூர்ந்து கவனிங்க. சில பல கதைகள்ல அப்படி இல்லைன்னா சில பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது, நம்ம தூங்கும் போது நம்மளோட ஹார்ட் பீட் இருந்தாலுமே கூட நம்மளோட ஆரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்மளோட ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சுத்தி ஆராய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலா சுத்தி பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கும்போது வீட்டுல இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு வந்துடும், அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டு யார் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும். அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற இந்த ஒரு யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சத்தை தாண்டி போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள் பேசுவாங்க. சில பல இடங்கள்ல சொல்லுவாங்க. சில வீடுகள்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் கிளாஸ், அதுல தண்ணியை ஃபுல்லா நிரப்பி வைக்காதுங்க, அப்படி வச்சிருந்தீங்கன்னா மூடி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தூங்கும் போது நம்மளோட ஆத்மா வெளியே போகுது, அப்படி வெளியே போற ஆத்மாவை தண்ணிக்குள்ள அடைச்சிடலாம். சம்டைம் அந்த ஒரு ஆத்மா வீக்கா இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள அடைஞ்சிரும், அதுக்கப்புறமா உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆத்மாவா இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி இதயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அது துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த ஒரு உயிர் இருக்கிறனால நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த ஒரு சிந்தனை எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து. இது எல்லாமே குழப்பமா இருக்கா இல்லையா? ஆர்கனா பார்க்கும்போது இதயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆர்கனா பார்க்கும்போது பிரெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுறது, மூளை பகுதி அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட மெமரிஸ், நினைவுகளையும் இன்னும் சில பல விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு CPU மாதிரி, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி, சரியா? அந்த ஒரு பிரெயின்குள்ள நம்ம இது எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை. நினைவுகளையும் நமக்கு சாதாரணமான வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கத்துக்கிட்ட சில பல விஷயங்களையும் பிரெயின்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இதயம் அப்படின்னு சொல்லப்படுற நபர் ஒரு இன்ஜின் மாதிரி, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார், ஓகேவா? அவரு தான் உங்களுக்கு தேவையான பவர் சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அதுக்கேற்ற அளவுல ரத்த ஓட்டமுமே கூட கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு, சரிதானே? ஆனா இதயம் நின்று போச்சுன்னா அந்த ஒரு ரத்த ஓட்டம் நின்று போயிடும். ரத்த ஓட்டம் நின்று போயிடுச்சுன்னா நரம்பு ஓட்டங்களும் நின்று போயிடும். நரம்பு எல்லாமே நின்று போச்சுன்னா பிரெயினுமே கூட செயலிழந்துடும். பிரெயின் செயலிழந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பிரெயின்ல இருக்கிற மெமரிஸ், நினைவுகளா இருக்கட்டும், நம்ம பண்ண செயல்களா இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேல காணாம போயிடும் அப்படின்னு சில பல பேர் சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த ஒரு பிரெயினை கூட இன்னும் விதத்துல அடாப்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னொரு நபர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா உயிர் இழந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு இதயத்தையும், இந்த ஒரு பிரெயின், இந்த ஒரு மூளை பகுதியையும்
ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸ் போட்டியில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா, கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதையும் தாண்டி பல வருஷங்கள் ஐஸ் போட்டியில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த ஒரு மெமரிஸ் காணாமல் போகாது. என்னதான் இதயம் வந்து நின்று இருந்தாலும் திரும்ப இதயத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த இதயத்தை ஓட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ. அப்படியே இருந்தாலும் மனிதனோட ரத்தம் வந்து ஓடுறது நின்றுச்சு, அதுக்கப்புறமா அந்த ரத்தம் கெட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த ரத்த பகுதியே வந்து நின்றும். அதுக்கப்புறம் எப்படி உயிர் கொடுக்குறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த ரத்தத்துக்கு பதிலாக இன்னொரு கெமிக்கலை மனித உடல்ல செலுத்தணும்னா, அதுக்கப்புறமா அந்த ஒரு மனித உடலை செயலிழக்க விடாம அந்த ஒரு மனித உடலை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, அந்த ஒரு மனித உடலை பல வருஷங்கள் கடந்து உயிரை திரும்ப கொடுக்கறதுக்கான ஒரு கருவி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப உயிரை கொடுத்தோம்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு உயிர் திரும்ப வரும்போது அது ஒரு மறுபிறவியா இருக்குமா இல்லையா? இதுதான் ஆக்சுவலா இந்த ரிசர்ச்ல நடக்கிறது. கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னொரு முக்கியமான தீர்வையும் தாண்டி, சாவு அப்படிங்கிறது வந்து நம்ம செத்துட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி விடாம, சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இன்னும் டிஃபரெண்டா தியரிட்டிக்கலா கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? 1960களில் ராபர்ட் எட்டிங்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான் இந்த ஒரு கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஸோ ராபர்ட் எட்டிங்கர் அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான் கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவரோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்மளோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனையும், நம்மளோட பிரெயினையும், நம்மளோட இதயத்தையும் கரெக்டான விதத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா, உரைய வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி 1960களில் அவர் சொல்றாரு. 1960களில் வந்து இதுக்கான டெக்னாலஜிஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்ப இருக்கும்போது மக்கள் வந்து இதை நம்பவே இல்லை. ஏன்னா சும்மா உரைய வச்சோம்னாலே ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து அப்படியே செயலிழந்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது 1967களில் ஜேம்ஸ் பெட்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இதை உரைய வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ப்ரிசர்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா சொல்றாரு. அதாவது இந்த ஒரு உடலை வந்து உரைய வைக்கிறது கிடையாது, நம்ம தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ உரைய வைக்கிறதுனா அப்படியே கம்ப்ளீட்டா ஃப்ரீசர்ல போட்டு மூடி வச்சிடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் ப்ரிசர்வேஷன் பண்றது அப்படிங்கிறது அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறது கிடையாது. அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், அது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கான பாக்டீரியாஸ், இது எல்லாத்தையுமே வச்சு அப்படியே வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு யோகர்ட் கப் இருக்கு. அந்த யோகர்ட் கப் வந்து கேர்டா இருக்கும்போது லைட்டா ஸ்பூன் எடுத்துட்டோம்னாலே அந்த கேர்டு முடிஞ்சு. பட் யோகர்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னா அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் அது எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் சும்மா ஏனோ தானோன்னு ஃப்ரீஸ் பண்ணாம ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1967களில் கண்டுபிடிக்கிறாங்க. 1980கள் ஆகும்போது இவங்க சில பல ஃபவுண்டேஷன்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது மக்களுக்கு இவங்க மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இவங்களோட நம்பிக்கையை அதிகரிக்க வச்ச ஒரு இடம் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிறது நானோ டெக் அப்படின்னு சொல்லப்படுற டெக். அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இது சம்பந்தமா ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நானோ டெக் அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்குள்ள அதுவே சுயமா சிந்திச்சு அதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்ட ஒரு டெக்னாலஜி தான் நானோ டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட டோனி ஸ்டார்க் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவரோட சூட்டையே நானோ டெக் மூலியமா தான் செஞ்சிருப்பாரு. அந்த ஒரு சூட்டே வந்து கம்ப்ளீட்டா கிரியேட் ஆகுற மாதிரி எல்லாம் காட்டி இருந்திருப்பாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ரீஜெனரேஷனபிள் மெடிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு மெடிசனை நம்ம குடிச்சா முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தானே நாம சாதாரணமா பண்றது. ஒரு டேப்லெட்டா இருக்கலாம், ஒரு கேப்சியூலா இருக்கலாம், ஒரு டானிக்கா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குடிச்சிட்டோம்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இது வரைக்குமே ஓகே தான். இவங்க இறுதியா ரிசர்ச் பண்ண ஒரு இடம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இப்போ வரைக்குமே ஏஐயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணும்போது மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்து மேல பெருசா நம்பிக்கை வருது. ஆக்சுவலா நம்பிக்கை வந்தவங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நபர் அவரோட உடம்ப முழுசா ப்ரிசர்வ் பண்ணணும்னா இலங்கை காசு மதிப்புக்கு கிட்டத்தட்ட 600 கோடி பே பண்ணணும். 600 கோடி பே பண்ணணும். ஓகேவா? இதுவே அவரோட பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்றாருன்னா, அவரோட மூளை பகுதியை மட்டும் ப்ரிசர்வ் பண்றாருன்னா அந்த ஒரு நபர் ஆக்சுவலா இலங்கை மதிப்புக்கு 250 கோடி வரைக்குமே காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ப்ரோ, உடலோட சேர்த்து முழுசா ப்ரிசர்வ் பண்றாங்க, ஓகே, ஆக்சுவலா ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக பிரெயினை மட்டும் தனியா போயிட்டு 250 கோடி கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்களே அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலா
இந்த ஒரு கம்பெனிக்கு பல மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸும் 600 கோடிக்கு மேல, ஒவ்வொரு நபரும் 600 கோடிக்கு மேல காசு செலவு பண்ணி அவங்களோட உடம்ப ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஆனா அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாங்க எங்களோட பிரெயினை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பல வருஷங்கள் கடந்து போகும்போது எங்களோட உடல் பழசு, அதாவது ஒரு வயசான உடம்பு தான் நீங்க எங்களுக்கு திரும்ப கொடுக்க போறீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். எப்படியும் 100 வருஷம் 150 வருஷம் கடந்து போகும்போது ரோபாட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரோபாட் உடம்ப கொடுத்தா கூட ரொம்பவுமே சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அப்போ இருந்து ஒரு இளமையான உடம்ப கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்றாங்க. ப்ரோ ரொம்ப நேரமா ப்ரிசர்வ்ங்கிறீங்களே, இது எப்படிதான் நடக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஒரு ப்ரிசர்வேஷன் வந்து சும்மா நடக்காது, வெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு செயல் மூலியமா தான் நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஒரு கம்பெனியில எப்படி இந்த மக்களை வந்து உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எஸ் இவங்களுக்குமே கூட பல ப்ரமோஷன்ஸ் இருக்கு. அதையும் தொடர்ந்து மக்கள் எப்படி உள்ள வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்களே உள்ள வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் மூலியமா இவங்க கிட்ட காசை கொடுத்து என்னோட உடம்ப நான் இறந்து போனதுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்களாம். சரியா, அவங்களே சைன் பண்ணி அக்ரிமெண்ட்ல கொடுத்து விட்டுருவாங்களாம். கொடுத்ததுக்கு அப்புறமா காசும் கொடுத்துருவாங்களாம், 600 கோடி கிட்ட காசும் கொடுத்துருவாங்களாம். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கம்பெனியில, இந்த ஒரு நிறுவனத்துல இருக்கிற எல்லாருமே வந்து இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போ இறந்து போறதுக்கான தருணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க இறந்து போக போறாங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ற அந்த ஒரு வீக், அந்த ஒரு வாரம் வந்து டோட்டலா அவங்களோட பக்கத்திலே இருப்பாங்களாம். ஒரு 4-5 பேர் வந்து இவங்களோட பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எப்படா இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். இறந்து போனதுக்கு அப்புறமா உடனடியா ஆர்டிபிஷியலா ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். இவங்க இறந்து போயிருந்தாலும் இவங்களோட இதயமோ இவங்களோட பிரெயினோ வந்து செயலிழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். ஆர்டிபிஷியலா மூச்சு காத்த கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறமா இவங்களோட லேபுக்கு கொண்டு போய் இவங்களோட ஃப்ரீசிங் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்களாம். பட் ப்ரோ இதுல தான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா மனிதனோட உடம்பு அப்படின்னு வரும்போது அது 70% தண்ணீர்னாலேயே நிரப்பப்பட்டது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் நீங்க ஃப்ரீஸ்ல வச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது கிறிஸ்டலைஸ் ஆயிரும். சரியா, அவங்களோட உடல்ல இருக்கிற ஆர்கன்ஸே வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும்போது அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த ஆர்கனை வந்து எடுக்கவே வழி இல்லாம ஆயிரும். அந்த ஆர்கன் வந்து ஜஸ்ட் ஒரு ஐஸ் கட்டியா மாறிடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, வெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியலா ஆக்சிஜன் கொடுத்து, அதாவது சாதாரணமா நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன் இல்லாம இவங்க செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆக்சிஜனை கொடுத்து, இவங்க எடுத்து சேகரிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆக்சிஜனை கொடுத்து இந்த ஒரு உயிரை காப்பாத்தி லேபுக்கு கூட்டி போறாங்க இல்லையா. லேபுக்கு கூட்டி போன இவங்களோட பிளட்டை கம்ப்ளீட்டா உறிஞ்செடுத்துருவாங்களாம். அதாவது இறந்து போன அந்த ஒரு நபரோட பிளட்டை கம்ப்ளீட்டா உறிஞ்செடுத்துருவாங்களாம். அப்படி உறிஞ்சி எடுத்துட்டு இவங்க ஒரு கெமிக்கலை இன்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிரையோ ப்ரொடெக்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கலை இவங்களோட உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. ஓகேவா, இந்த ஒரு கெமிக்கலுக்குள்ள ஆக்சுவலா பல கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமான சில பல கெமிக்கல்ஸா இருக்கிறது டிக்ஸெத்தில் சல்போக்சைடு, அதுக்கப்புறமா எத்திலின் ஆல்கஹால், அதுக்கப்புறமா ப்ரோஸ்பிக் ஆல்கஹால், அதுக்கப்புறமா கிளைசரால் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதையும் தாண்டி இன்னும் சில பல கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலா ஒரு ஆர்டிபிஷியல் பிளட் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு மனிதனோட அளவுல இருக்கிற ஒரு மெட்டல் கண்டெய்னருக்குள்ள போட்டு -196 டிகிரியில இவங்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களாம். லிக்விட் நைட்ரஜனை வச்சு இவங்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களாம். மாற்றி மாற்றி வந்து இவங்களோட லிக்விட் நைட்ரஜனை மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பேர் தான் கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற நபர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட பிளட்டை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டு திரும்ப இன்னொரு லிக்விட் உள்ள அனுப்புறாங்க இல்லையா, அந்த ஒரு லிக்விட் வந்து இவங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் ஃப்ரீஸ் ஆகாம அந்த ஒரு ஆர்கனுக்கு மேல ஒரு சின்ன கண்ணாடி மாதிரியான ஒரு ஃப்ரீஸ் இருக்கும். சரியா, நம்ம இந்த சிக்கன்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, சிக்கன் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகிருக்காது, அதுக்கு மேல இருக்கிற ஒரு பேக் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடியா ஃப்ரீஸ் ஆகி இருக்குமே தவிர உள்ள இருக்கிற ஆர்கன் ஃப்ரீஸ் ஆகாது இந்த ஒரு கெமிக்கல் இருக்கும்போது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்டே ஆதாரம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும், நம்மளோட பிரெயினையும், நம்மளோட இதயத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது மூலியமா இன்னும் 100-150 வருஷங்கள் கடந்து கூட இந்த ஒரு உடலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ 100-150 வருஷங்கள் போயிட்டு என்னோட உடலை யூஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகலாம். ஆக்சுவலா இந்த ஒரு கிரையானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரிசர்ச்குள்ள வர்ற மெம்பர்ஸ் ஆசைப்படுறதுமே கூட 100-150 வருஷத்துக்கு அப்புறமா கூட நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு உடலை யூஸ் பண்ணி 100-150 வருஷங்களுக்கு அப்புறமா
ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் அப்படி இல்லைன்னா ஒரு டெக்னாலஜி கண்டிப்பா வரும், ஏதோ ஒரு நாள் வரும், டெக்னாலஜியா வரும். அப்படி வர்ற அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ இறந்து போயிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நாங்க உயிர் தெள வைப்போம், அதாவது எந்திரிக்க வைப்போம். அப்படி எந்திரிக்கும் போது அவரு தான் ரீஇன்கார்னேஷன் நபரா இருப்பாரு, அதாவது அவர் தான் ஒரு மறுபிறவி பெற்ற ஒரு நபரா இருப்பாரு. இது வரைக்குமே ஆயிரக்கணக்கான நபர்கள் இதுக்குள்ள காசை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே 100-150 வருஷங்கள் கடந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு செயலி வந்துச்சுன்னா, ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா, அந்த டெக்னாலஜி மூலியமா மீண்டும் உயிர் தெளிந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ரிசர்ச் மூலியமா இருக்கிற நம்பிக்கை. ஆக்சுவலா எதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் இதுல காசு செலவு பண்ணாங்க, அப்படி என்னத்தை தான் இவங்க நம்பினாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்கதான் இவங்களோட தியரி ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட தியரி படி சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதயம் நின்று போனாலும் திரும்ப அந்த ஒரு இதயத்துக்கு உயிர் கொடுத்து எந்திரிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கடந்து வரலைன்னா, சரியா, அந்த இதயத்தை திரும்ப துடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கடந்து வரலைன்னா, இன்னும் வரலைன்னா, இதுக்கு மேல இந்த இதயத்தை யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு வரலைன்னா, அந்த ஒரு இதயம் யூஸ் பண்ணக்கூடிய இதயம் தான். அதை முடிஞ்ச வரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது பிரெயின், நம்மளோட மூளை பகுதி இருக்கு இல்லையா, அது எதனால நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரிஸ், அப்புறமா நம்ம டெய்லி பண்ற சில பல செயலிகள். ஓகேவா, நம்ம இந்த விஷயம் தான் பண்ணுவோம், இப்படிதான் இருப்போம், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் நம்மளோட பிரெயின்ல இருக்கும். அதையும் தாண்டி மெமரிஸ், நம்மளோட குடும்ப நினைவுகளா இருக்கலாம், நம்மளோட வேலைகளா இருக்கலாம், அப்புறமா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பல விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாமே மெமரிஸா இருக்கும். இது எல்லாமே மறைஞ்சு போற வரைக்கும், டிசப்பியர் ஆகிற வரைக்குமே அந்த ஒரு உயிர் இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க தியரிஸ் எடுத்து வைக்கிறாங்க. இதையும் தாண்டி பல தியரிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா சில பேர், பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் 600 கோடி 250 கோடின்னு கொண்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட உடம்பையுமே கூட இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 250 வருஷம் கழிச்சு நீங்க உயிர் தெளிந்திருந்தாலும், சரியா, 150 வருஷம் 200 வருஷம் கழிச்சு உயிர் தெளிந்திருந்தாலும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு ரிசர்ச் இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. பல கண்ட்ரீஸ்ல இந்த ஒரு ரிசர்ச் நடக்குது. டிஃப்ரெண்டான கம்பெனி நேம்ஸ்லாம் நடக்குது. ஆக்சுவலா உண்மையாவே நடக்குது. அப்படி நடக்கிறதுல பல பேர் இன்வெஸ்டும் பண்றாங்க. இன்னும் பல கோடிகள் இந்த ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ பல வருஷங்கள் கடந்து அவங்க எல்லாருமே உயிர் தெளிந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதையும் தாண்டி அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ், அதாவது இப்போ இருக்கிற சயின்ஸ்ல திரும்ப உயிர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா 100-150 வருஷங்கள் கடந்து போகும்போது கண்டிப்பா இது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சுத்து வட்டாரத்துல இருக்கிற இன்னும் சில பேர் சொன்னதுதான் நான் கேட்கிற அதே கேள்விதான், என்னடா சொல்றீங்க, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், சரி ஓகே வாங்க ஒரு 150 வருஷம் பின்னாடி போகலாம். அப்படி போகும்போது நம்ம எல்லாராலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொன்னா சிரிப்பீங்களா இல்லையா, காமெடியா இருக்குமா இல்லையா? ஆனா இப்போ நம்ம விண்வெளி வரைக்குமே, சேட்டலைட்ஸ் வரைக்குமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? ஆக்சுவலா அதுதான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கண்டிப்பா எவால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பதிவு பண்றாங்க. பட் சயின்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடியே கிரைம் கேசஸ் அப்படிலாம் பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம், சயின்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற நபர் உள்ள இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ட்டு. ஏன்னா 84 அடிக்கு ஒரு அலை வந்துச்சு, 100 அடி அலை வரும் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் சொசைட்டி உள்ள அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, 30 அடிக்கு தான் ஆக்சுவலா இது வரைக்குமே அலைகள் வந்திருக்கு, அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பதிவா இருந்துச்சு. ஆனா இதை மட்டும் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கிடையாது. அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிரையோபயாலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான சயின்ஸ் சொசைட்டி தான் இந்த ஒரு விஷயத்துல இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒவ்வொரு நபரோட உடலும் அவங்களோட உடல், அவங்களுக்கு சொந்தமானது, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட காசு, அதுக்கு நாங்க தலையிட முடியாது, அது அவங்களோட இஷ்டம், கண்டிப்பா பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதையும் தாண்டி அவங்க சொல்லியிருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இவங்க சொல்ற இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பே இல்லை, கண்ணெற்ற தூரத்துல இந்த ஒரு டெக்னாலஜி நாங்க கூட இது வரைக்குமே தியரிட்டிக்கலா கூட கொண்டு வரல அப்படிங்கிறதுனால
எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் கொண்டு வர்ற மக்களுமே கூட ஒரு நம்பிக்கை அமர்ந்து தான் கொண்டு வராங்க. ஒரு ஹோப் இருக்கு, ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு தியரி இருக்கு, அதுக்கப்புறமா வந்து வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ஜோசியம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர இது எதுக்குமே சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண கிடையாது, ப்ரூவ் பண்ண எதுவுமே கிடையாது, ஒரு ஆதாரம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அதே மாதிரி நாங்களுமே கூட சயின்ஸ் சொசைட்டியான நாங்களுமே கூட இந்த ஒரு விஷயத்த சயின்டிபிக்கலி நம்ப மாட்டோம், ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே கூட உலகத்தை சுற்றி இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக உங்களோட உடல் இருக்குது, உங்களுக்காக நினைவுகள் இருக்குது, உங்களை சுற்றி சொந்தங்கள் இருக்காங்க, உங்களை சுற்றி சில பல மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இறந்து போயிடுவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இறந்து போயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பிறப்பு இறப்பு எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி நடக்கிற ஒரு விஷயத்தை தடுத்து பிறக்கிறத தடுத்திருந்தா நீங்க வந்து இறக்கிறத பத்தி யோசிச்சிருக்கவே முடியாது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது பிறக்கிறதையே தடுத்திருந்தா நம்ம இறக்கிறத பத்தி யோசிச்சிருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல இறந்து போகும்போது இதுக்கு மேலையும் நான் வாழணும் அப்படின்னு யோசிச்சு உங்களோட உடம்ப ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா 600 கோடிலாம் பே பண்ண தேவையில்ல, நீங்க வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ள இறக்கிட்டாங்கன்னா நீங்க போயிட்டு பண்ணுவீங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா 100-150 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் சில பல மதங்கள்ல சில பல இடங்கள்ல வந்து நடந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியான அந்த ஒரு பிளஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 2 நபர்கள் உண்மையாவே மறுபிறவி பெற்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க அக்கா தங்கச்சியா இருந்து இறந்து போயிட்டு சில வருஷங்கள்லயே 2-3 வருஷங்கள்லயே ட்வின் சிஸ்டர்ஸா பிறகுறாங்க. அதாவது அக்கா தங்கச்சின்னா 2 வருஷம் அங்க கேப் இருக்கிற ஒரு அக்கா தங்கச்சியா பிறந்து இறந்து போயிட்டு ட்வின் சிஸ்டர்ஸா பிறக்கிறாங்க. அவங்க இறந்து போன இடத்துல இருந்த மார்க்ஸ் எல்லாமே பர்த் மார்க்ஸா வருது. அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே வந்து ஒவ்வொரு இடத்தையுமே ஞாபகப்படுத்துது. அவங்க அம்மா அப்பா சொன்ன ஒரு விஷயம் தான் அவங்க போன இடத்த வரைக்குமே காட்டுறாங்க, அவங்க விளையாடின இடத்த வரைக்குமே காட்டுறாங்க, அவங்க ஆட்சியை வரைக்குமே ஞாபகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலா நடந்திருந்தது. ஆக்சுவலா சயின்டிபிக்கலி கவர்மெண்ட்டே ஏற்றுக்கொண்ட ஒரு ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அந்த ஒரு ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த மாதிரி நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா உங்களோட உடலை ஸ்டோர் பண்ணி இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு 100 வருஷங்கள் கழிச்சு உங்களோட நபர்கள், உங்க சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாருமே இறந்து போனதுக்கு அப்புறமா உங்களை திரும்ப உயிர் தெழுத வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பர்பஸ் இருக்கணும் இல்லையா? அந்த பர்பஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பல இடங்கள்ல இந்த ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. மறுபிறவி அப்படிங்கிறத சயின்டிபிக்கலி சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு நிறுவனம் வந்து ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்களுமே கூட மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நம்புறீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நிகழ்ச்சி சோசியல் மீடியாவில் வரும்போது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சி மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பல இடங்கள்ல பல மதங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பேசப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து இது வரைக்குமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல வந்து நம்ம பார்த்த சில பல ஸ்டோரிஸ்ல, மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்ல கூட இது நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. பட் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளோட மறுபிறவிக்கு தேவையான ஒரு படியை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்படி பண்ண முடியுமா சயின்டிபிக்கலி? அதாவது விஞ்ஞான ரீதியா இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சாத்தியம் அப்படின்னு ஒரு இடமே சொல்லுது, ஒரு ரிசர்ச்சே சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு ரிசர்ச் என்ன? இது வரைக்குமே மக்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு வர்றாங்களா? அப்போ மறுபிறவியா பிறந்து வந்த சில பல மக்கள் வந்து உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? தொடர்ந்து பேசலாம்.